திமுக அரசு அறிவித்துள்ள ஓய்வூதிய திட்டம் பெரிய ஏமாற்று வேலை என தாவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பனையூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அறிவித்திருக்கும் பொங்கல் பரிசு தொகை தேர்தலுக்காக செய்யும் செயல் என்று கூறினார். இங்க இருக்கிற மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பணத்தை வரியாக பறிக்கப்பட்டு இவர்கள் 4.5 வருடம் திமுக கொள்ளையடிச்சதில் 1% கூட இன்று மக்களுக்காக போய் சேரவில்லை என்பதுதான். 4.5 வருஷமாக இவர்கள் அனைத்து துறைகளிலும், சென்னையில பாத்தீங்கன்னா மாநகராட்சி, மதுரை மாநகராட்சியில ஒரு மேயர் மட்டும் 300 கோடி ஊழல். இந்த மாதிரி நீங்க இவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து 1% கூட மக்களுக்காக போய் சேரவில்லை. கடைசியாக இந்த மாதிரியான பொங்கல் தொகுப்பு, இந்த மாதிரி கண் துடைப்புகள் 5000 ரூபாய் இவர்கள் எதிர்கட்சியா இருக்கப்ப தரேன்னு சொன்னாங்க. இப்போ 3000 ரூபாய் அனௌன்ஸ் பண்றாங்க 4 வருஷம் கழிச்சு. இதெல்லாம் ஏமாற்று வேலை, தேர்தலை ஒட்டி நடக்கும் ஏமாற்று வேலை. இது மக்களுக்கும் நல்லா புரியும். இந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர்கள் 4.5 வருஷம் எல்லாம் ஓசின்னு சொல்லி என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வர்ற தேர்தலில் 26ல என்ன செய்யணும், மக்கள் கரெக்டா நிதானமாக அரசு ஊழியர்ல இருந்து எல்லாமே எப்படி செய்யணுமோ அதை செய்வாங்க. ஏன்னா எல்லாம் இந்த 4.5 வருடம் அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் ஏமாற்றிய அளவுக்கு யாருமே ஏமாற்றவில்லை. இப்பயும் தெளிவில்லை.